நேற்று நைட்டு ஒரு 3 மணி இருக்கு. ஜனநாயகம் நைட் ஷோ பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஓகே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டினேன். நான் வந்து ஃப்ரெண்டோட வண்டியில் போனதுனால ஹெல்மெட் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன், என்னோட ஹெல்மெட். சரி ஓகே டீ தானே குடிக்க போகிறோம், ஹெல்மெட்டை லாக் பண்ணிட்டு வாடான்னு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்து அனுப்பிச்சேன். சரி பொறுப்பான பையன் தான் கொஞ்சம். அவன் போயிட்டு ஹெல்மெட்டை லாக் பண்ணிட்டு வந்தான். டீ குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹெல்மெட் இருக்காதுன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஹெல்மெட் இல்லை. நான் ஃபஸ்ட்டு வெளில வந்து ஹெல்மெட் இல்லை அப்படின்றத வந்து பார்த்துட்டேன். வெளியே வந்துட்டு ஹெல்மெட் எங்கடா அப்படின்னா என்கிட்ட தரலடா அப்படின்னு ஒரு நடிப்பு நடிச்சான் பாருங்க. என்கிட்டயா என்கிட்ட ஹெல்மெட்டு தரலையா அப்படின்னு ஒரு நடிப்பு நடிச்சான் பாருங்க. அப்போதான் அவனோட பொறுப்பு நான் பார்த்தேன். வழக்கமா இவங்க தான் எடுத்து வச்சுட்டு விளையாடுவானுங்க. இந்த மாதிரி வந்த உடனே தேடணும்னே அப்படியே நம்ம கூடயே சேர்ந்து தேடுவானுங்க. இந்த நீனா ஒழிச்சு வச்சுன்னு எனக்கே தெரியும், நீ ஏன் உட்காந்து என் கூட தேடிட்டு இருக்க, சரி நீ எவ்வளவு தரம் தான் தேடுறன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸ்கூல் டைம்ல ஐடி கார்டு திருடி வைக்கிறானுங்க, காலேஜ்ல பேக் திருடி வைக்கிறானுங்க, புக்கு திருடி வைக்கிறானுங்க, சரி வேலைக்கு போனா திருப்பி திருடி வைக்கிறானுங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அவங்க திருடி வைக்கிறது பிரச்சனை இல்லை, திருடி வச்சு ஒரு நடிப்பு நடிப்பான். அப்படியா காணுமா, ஐயோ என்னை விட சீரியஸ் ஆகி தேடுவானுங்க. தொலைஞ்சது என் பொருள், நானே கேஷுவலா இருக்கேன், நீங்க தான் எடுத்து எனக்கு தெரியும், நானே கேஷுவலா இருக்கேன், காணுமா காணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட சீரியஸ் தேடுவானுங்க. அதுதான் என்னால தாங்க முடியும். அப்படியே டைம் ஆகுது, இதுக்கு மேலாம் எங்க வீட்டுல திட்டுவாங்க. நான் ஆல்ரெடி 3 மணி நைட் ஷோ வேற லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா கஷ்டம் தான், கொடுங்கடா கிளம்புறேன் அப்படின்னு அங்க தேடுறானுங்க இங்க தேடுறானுங்க யோசிக்கிறானுங்க. ஆனா ஒன்னும் கையில போல. சரி ஓகே நான் அதை ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணோம். பார்க்கிங்ல இருந்து பார்க்கிங் வண்டி எடுத்தோம். நான் ஹெல்மெட்டை உங்கள்கிட்ட கொடுத்தோன்னே இல்லை இல்லை என்கிட்ட தரல அப்படின்னு, உங்ககிட்ட தாண்டா கொடுத்தேன், உங்ககிட்ட தாண்டா வந்தேன் நான், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல ஓட்டி பார்த்துட்டே வந்தா அப்புறம் சொல்றான் ஆமாண்டா என்கிட்ட தாண்டா கொடுத்தேன், என்கிட்ட தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றான். பொறுப்பை காமிச்சாம பாருங்க ஒரு பொறுப்பை. ஐயோ ஹெல்மெட் இல்லை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு பைக்கு தேவை, பைக்ல போறதுக்கு நமக்கு ஹெல்மெட் தேவை. 100க்கு 300 தடவை ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுன்னு சொன்னதுக்காக என்னோட ஹெல்மெட்டே காணாம போகும் நினைச்சு கூட பார்த்தேன். இது ஹெல்மெட் இருக்காங்க, ஹெல்மெட் 1500 தானா, அது இதை விட கம்மியா இருக்கா? 1500 2 ஹெல்மெட் தொலைச்சிட்டானா? இப்போ என்னோட ரேட் சொல்லுங்க, கம்மியான ரேட் எந்த ரூபான்னு சொல்லுங்க, அப்படியே நான் எது வேணுமோ தேடி பார்க்கறேன். ஹெல்மெட்டை ஃப்ரெண்ட் தொலைச்சிட்டானா எதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஹெல்மெட்ல ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கு? அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? ஃபைனலி புது ஹெல்மெட் வாங்கியாச்சு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? போலாமா? நான் எப்பயுமே சொல்றது தான், ஷார்ட் டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை நம்பிக்கவும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. கிளைமேட் வேற சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல அந்த கேமை விளையாடலாம் சூப்பரா இருக்கும். தெரியல போக முடியுமா விளையாட முடியுமான்னு தெரியல. ஏன்னா கிளைமேட் நமக்கு சாதகமா இருக்குமா இல்லையா எனக்கே தெரியல, டவுட்டா தான் இருக்கு. ரொம்ப நாளா அந்த கீரலா இருந்த ஹெல்மெட்ல இருந்து உலகத்தை பார்த்து இப்ப திடீர்னு புத்தம் புதுசா பாக்குறேன்னா அதனால கண்ணாடி இருக்கா இல்லையான்னு என்னாலே நம்ப முடியல. எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு, சொல் பேச்சு கேள்றா, மழை பெய்யற மாதிரி இருக்கு கிளம்பி போகாத. நான் தான் கேட்கல, பேசாம மழையிலே கிளம்பி போயிடலாமா. எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு வழி இருக்கு. போலாமா? இப்ப நான் கஷ்டப்பட்டு ரெயின் கோட் போட்டோம்ல, இன்னும் 2 நிமிஷம் மழை நின்றோம். பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா ஜாலியா தான் இருக்கு. ஒரு மாதிரி சில் கிளைமேட்டு, புது ஹெல்மெட்டு, மழை பெய்யுது. போய் பார்த்தா இன்னைக்கு வந்து ஹாலிடேவாம் மழைனால. ஆனா எனக்கு தான் இப்பதான் நடக்கும். புது ஷூ வாங்கிட்டு போவேன், மழை பெய்யும், வண்டியை நல்லா முந்தா நாள் தான் சர்வீஸ் விட்டுருப்பேன், மழை பெஞ்சு வண்டி இதுவா போயிடுது. பாருங்க புது ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கேன், மழை பெஞ்சு இதுவாயிடுச்சு. நான் எப்போ ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன்னா அன்னைக்கு தான் பிடி சார் வந்து பிடி பீரியட் 2 பீரியட் வைப்பாங்க, மேக்ஸ் மிஸ் லீவ் போடுவாங்க. நான் என்னைக்கு வேலைக்கு போகலையோ அன்னைக்கு தான் வந்து மேனேஜர்லாம் வராம லீவ் எடுத்துப்பாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மழை வர செம்மையா பெய்யுது, பேசாம ரிட்டன் வீட்டுக்கு ஓடிடுவோமா? கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம்.
இப்ப அடுத்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை என்றால், என்ன பிரச்சனைனா பெட்ரோல் போடணும். இப்ப அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, பெட்ரோல் பங்க் இருக்குமான்னு தெரியல, பங்க்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல. இந்த மழைக்கு அதுவும் சூடா ஒரு டீயை போட்டா சூப்பரா இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த கோப்ரோ கூட எந்த கிடையாது, என் ஃப்ரெண்டுது. இது வாட்டர் ப்ரூஃபா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தானா என்ன சொல்லுவான்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு மழையிலயும் அழகா வீடியோ எடுத்திருக்குன்னா ஓபன் பண்ணியாச்சு போ. 250 தண்ணி இருக்கானா குடிக்க? தண்ணி முழுசா நடந்த புறம் எதுக்கு முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. போலாமா? ஐயோ, பேக் உள்ள வச்சு ரெயின் கோட் போட மறந்துட்டேன். பெட்ரோல் போட்டாச்சு, இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. நேரா போய் ரைட்டா, எது ரைட்டு எது லெஃப்ட்னு தெரியலையே. படிக்காத தற்குறிப்பில்லை. கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. என்ன, நான் தான் தனியா ஓட்டிட்டு இருக்கேன் வண்டியை. ஓ, நீ அப்படி வரியா? நான் சொல்ல ஃபுல்லா நினைஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஈஸியாக ஸ்பீட்வேல இருக்கோம். ஸோ இங்கே வந்து கார்ட்டூன் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண தான் வந்திருக்கோம். ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண சொன்னாங்க. சரி ஓரமா வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஃபார்ம் சைன் பண்ணிட்டு பாக்குறேன், ரெக்கார்ட் பட்டனே ஆன் பண்ணல. அந்த ஃபார்ம்ல என்ன நினைச்சுன்னா, இந்த மாதிரி நம்மளோட நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பரு, நம்மளோட எமர்ஜென்சி கான்டாக்ட், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பரு, அப்புறம் இங்க வந்து வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா இந்த டேப் ஒன்று கட்டி விட்டாங்க. இந்த டேப் ஒன்று கட்டி விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு டைம் இடிச்சிங்கன்னா வார்னிங் கொடுப்பாங்க, 2 தடவை இடிச்சிங்கன்னா லேப் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது ஆக்சிலேட்டருக்கு பேக்கா? ஐயோ, மழை வருதுன்றதுனால பாதியில நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இருங்க, இப்போ இன்னும் மழை என்னன்னு இன்னொரு ஒன்று போகலான்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். மழை குறையிற மாதிரியே தெரியல. டீ 50 ரூபா, ஃபில்டர் காஃபி 50 ரூபா, ஒரு டீ. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ப்ரோ ரீஃபண்டா? இல்லை ப்ரோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓ மழை நாளையா? 7 to 9 ஒர்க்கிங் டேஸா ரீஃபண்டுக்கா? ஓகே, ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு வரணுமா? சரி ஓகே, சரி வெயிட் பண்ணி பார்க்குறேன்.
எனக்கு மட்டும்தான் எங்கே இருந்தால் வெரைட்டியாக ப்ராப்ளம் வருதுன்னு தெரில. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மழை பெய்யுது, ஸோ அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தால் முடியாது, நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கு இந்த 50 ரூபா டீ தான் மிச்சம். அவங்க ரொம்ப பொலைட்டாக ரொம்ப இதுவாக தான் அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க. என்னென்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப ஆக்சுவலாக மழை இல்லை, ஸோ இப்போ அவங்க வந்து ரீஃபண்டும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், மழை இன்னொரு இந்த டீ குடிச்சு முடிக்கிறது 10 மினிட்ஸ் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம கிளம்பலாம். ஓகே, குவான்டிட்டி ஓகே, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ப்ரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது, 50 ருபீஸ் அப்படின்ற கணக்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா வாங்கி கொடுங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு கிளம்புவோம். மழை விடுற மாதிரி தெரில, ஸோ ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு செக் பண்ணிட்டு போவோம். இதில் உங்களோட பேர், கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர், அப்புறம் மெயில் ஐடி. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆம்பியன்ஸாக நல்லா இருக்குது, வைபாக நல்லா இருக்குது. ஆனால் என்னால் தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா மழை வந்து அதை இது பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மழை இல்லாத டைமாக பிளான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது உங்கள் கிட்ஸுக்கும், நான் ஓட்டின 2 ரவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக இது நம்ம கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்குமே இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா தான் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே ஒருத்தபடான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வீக் டேஸில் வீக்கெண்ட்ஸில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஈஸியாக செட் போகும்போது நான் அந்த லொக்கேஷனை டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை வந்து பாருங்கள். மழை இல்லாத டைமாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த தடவை மழை வரதுக்கு முன்னாடி கிளம்புவோம். இட்ஸ் மீ கார்த்திக், இட்ஸ் ட்ரையல்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரையல். பாய்.